அதிகாரம் 25வது வசனத்தினுடைய முதல் பகுதி, அதாவது சத்தமாய் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறவர். அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தை. வார்த்தை என்றால் எழுத்து கிடையாது. வார்த்தை என்றால் வார்த்தையாகிய தெய்வம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை ஒரு நாள் அது மாறாது. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, நான் கர்த்தர், நான் சொன்னதை செய்வேன். இல்லையா? அது என்ன பண்ணாதமா? தாமதிக்கவே தாமதிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில எதையுமே இனி தாமதிக்க பண்ண போறதே கிடையாது. அது மாத்திரம் கிடையாது. 23வது வசனத்துல அதனுடைய கடைசி பகுதி, நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன, அவர்களோட சொல்லு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்யக்கூடிய காரியம் தாமதிக்கவே போறது கிடையாது. இரண்டாவது, அது என்னுடைய சமீபத்தில் வந்து விட்டது, என் பக்கத்துல வந்து இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் இன்னும் நம்ம கண்கள் அதை பார்க்கல. நீங்க விசுவாசிச்சால் தேவ மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலேயே சொல்லுங்க, வாய்களை திறந்து. என்னுடைய ஜெபத்தின் பதில்கள் சமீபித்து வந்து விட்டது. என்னுடைய விடுதலை, என்னுடைய ஆசீர்வாதம் இனி தாமதமாகாது, உடனே நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை ஏமாற்றவே மாட்டார். நம்மளை ஏமாற்ற எத்தனையோ தெய்வங்களும் மனிதர்களும் உலகத்தில் இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவங்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். சொல்லும் போதே நான் கர்த்தர் அப்படிங்கறதை உச்சரிச்சுதான் சொல்றாரு. கர்த்தர் அப்படின்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் தான் கர்த்தர். எல்லா அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், சிங்காசனங்கள், என்னெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ, என்னெல்லாம் தெய்வங்கள் இருக்கிறதோ, என்னெல்லாம் பவர் இருக்குதோ, அத்தனை பவருக்கும் மேலான பவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறார், தேவர்களில் பயப்படத்தக்கவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த உலகத்துல நீங்க தோற்று போகவே மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். இப்போ இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, அவர் சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது, தாமதிக்காது. இந்த வார்த்தை இன்னைக்கு 2026 சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இயேசு சிலுவையில் எப்பொழுது விடுதலையை சம்பாதித்து கொடுத்தாரோ அன்று முதலே ஆசீர்வாதங்களை ஓபன் பண்ணிட்டார், விடுதலையை ஓபன் பண்ணிட்டார். ஆனால் 2025 கடைசி வரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளாத நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு 2026 ஆண்டவர் மீண்டும் பேசுறாரு, தாமதிக்காதப்பா, நடந்துரும், நான் செய்வேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் தான் தெய்வம். அப்போ அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஆனால் இதே ஆண்டவர் தான் நான் போன வருஷமும் விசுவாசிச்சேன், இதே ஆண்டவர் தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஏன் தாமதம் ஆகிறது? நிறைய விசுவாசிகள், நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது. தாமதத்துக்கு பல காரியங்கள் இருக்கிறது. நம்ம குறைவுகள் இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய சித்தமா இருக்கலாம், அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. பட் இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம சிந்திக்க போகிறோம், ஏன் தாமதமாகிறது? ஒருவேளை அந்த ஏரியால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தா, நிச்சயமாக நம்ம சமீபத்தில் வந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நிறைய நேரத்துல கண்களுக்கே தெரியாம ஆசீர்வாதம் நம்ம பக்கத்துல வந்திருக்குது,
நம்ம சமீபத்துல தான் இருக்குது. ஆனால் என் கண்களுக்கும் தெரியல, நான் அதை அனுபவிக்கவும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எங்கெல்லாம் விடுதலை நடக்கணுமோ அது நடந்தால் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த தாமதத்தை குறித்து நம்ம புரிஞ்சுட்டாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தாமதித்துக் கொண்டே இருக்கிறது, தாமதமாகி கொண்டே இருக்கிறது. தாமதித்து தாமதித்து அதை நினைச்சு இழைச்சு போயிருக்கிறோம். உங்கள் ஜெபத்திற்கான பதில் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாமதத்தை நீ புரிந்து கொள். வாசிக்கலாம். 1-2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர், அங்கே அந்த வேர்டை யூஸ் பண்ணார், கர்த்தர் தாம் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை குறித்து அவர் தாமதிக்கவில்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் வர்றாரு வர்றாருன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஆனா வரவே இல்லையே. அதுக்குதான் சொல்றாரு, தாமதம் என்பது நான் வாக்கு பண்ணினதுல நான் மாறல, ஆனா நீங்க நான் வந்தேன்னா பாதி பேர் நரகத்துக்கு போயிடுவேன், பரவாயில்லையா, அதற்காக தான் நான் தாமதிக்கிறேன். சோ அவருடைய வருகை குறித்து பேசுறாரு. இப்ப அதே பார்ப்பாவை நம்ம இங்க ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தாமதிப்பதில்லை, ஆனால் தாமதம் ஆகிறது. இதே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆராதனை பண்ணோம், உபவாசம் பண்ணோம். ஏன் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதித்தது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட பிரச்சனை இல்லப்பா, நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணேன், நான் கர்த்தர், நான் உண்மை உள்ளவர், நான் மாறாதவர், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், என்கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வசனத்துல பாருங்க, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. மனம் திரும்புதல் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. நல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாகங்கள் இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது. தனித்தனியா பிரிச்சு பாருங்க, மொத்தமா பார்க்காதீங்க. ஏதோ ஒரு ஏரியால ஆசீர்வாதம் தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய அர்த்தம், அந்த பர்டிகுலர் ஏரியால உனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. அந்த பர்டிகுலர் விஷயத்துல உன்னுடைய கான்செப்டை நீ மாற்ற வேண்டும். அந்த பர்டிகுலர் விஷயத்துல நீ நினைத்து கொண்டிருக்கிறது தவறு என்று நீ புரிந்து கொள். அந்த பர்டிகுலர் விஷயத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய சித்தம் என்ன என்று நீ கேள். உன் விருப்பத்தை நீ எரிந்து விடு, தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தாமதமாகிறது? நிறைய காரியங்கள் உனக்கு நடந்த சாட்சிகளும் இருக்குது, நிறைய அற்புதங்களே செஞ்சிருக்கிறாரு, நிறைய தாமதங்கள் இருக்குது. நீ பிரிச்சு பாருங்க. அற்புதம் செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த விஷயத்துல ஏன் தாமதம்? அப்ப இந்த விஷயத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இந்த விஷயத்துல என்னுடைய ஆயத்தம் எப்படி இருக்கிறது, இந்த விஷயத்துல நான் இன்னும் எதுல மனம் திரும்ப வேண்டும், அந்த பர்டிகுலர் விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி நான் தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. சமீபத்தில் இருக்கிறதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷமும் நீங்க அந்த விஷயத்துல மனம் திரும்பாவிட்டால் 2027 நீங்க ஒரு வாக்கு தத்தத்தை கேட்டு சோர்ந்து போய் தான் உட்கார்ந்துருப்பீங்க. 2036 உங்களுக்கு சோர்வா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வருஷங்கள் நீண்டு கொண்டு போகணுமா அல்லது இன்றே உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குது அப்படின்னா மனம் திரும்புதலில் இருக்கிறது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய சுகம், என்னுடைய நன்மைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய வாகனம், எந்தெந்த ஏரியாலெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்குதோ இன்னைக்கு அதை தனித்தனியா பிரிச்சு போட்டு அந்த ஏரியால
நான் எங்கே மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே? இந்த விஷயத்துல நான் எதில் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே? உங்க நன்மைகள், நீங்க உங்ககிட்ட மாற்றமே இல்லை. அந்த நன்மை எனக்குள்ள வர்றதுக்கு நான் இன்னும் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று தாழ்மையோடு நீங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு உணர்வை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதலை கொடுப்பார். மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போது நன்மைகள் உங்க மேல இறங்கி வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு கொடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வசனத்தை. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மனம் திரும்புதல், இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மனம் திரும்புதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, பல காரியங்களை நம்ம ரிப்பெண்டன்ஸ் குறித்து நம்ம சிந்திச்சிருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும். பாவத்தை விட்டு வர்றது, அதை விடுறது, இப்படி நிறைய காரியங்கள் மனம் திரும்புதலினுடைய பதிலாக இருக்கும். இங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல அந்த வசனத்தை சொல்றாரு. வாசிப்போம். 19, 20. நல்லா கவனிச்சுக்கணும். மனம் திரும்புதல் அப்படிங்கிற விஷயத்த இங்க வேற வார்த்தையில சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இங்கேயும் அதே நாமத்தை யூஸ் பண்றாரு. கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அப்ப என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பினால் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். 100 வயசுல கூட குழந்தை கொடுக்கிறது அவரால் முடிஞ்சது இல்லையா? கற்பாரை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தார். செங்கடலை 2ஆ பிளந்தார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ போராடிட்டு இருக்கிறீங்க, போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவர் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நீங்க பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நீ பணத்தை கொடு, பொருளை கொடு, மொட்டை அடி, நீ பாத யாத்திரை போ, உன்னை வருத்தி உன்னை ஆசீர்வதிக்கணும்ன்றது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. ஆல்ரெடி அவர் தன்னை வருத்தி நமக்கான ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அதை அனுபவிக்கணும், அவ்வளவுதான். அவருடைய விருப்பமே நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வரும் அததான் அவர் தெளிவா சொல்றாரு. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாதவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். கடின இதயம் உள்ளவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். முரட்டாட்டமா இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ ஒரு சிறு பிள்ளை மாதிரி மனம் திரும்பி நீ வா. சரி, மனம் திரும்புதல் என்றால் என்ன? அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. பட் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனம் பொருந்தி செவி கொடு. அது இங்கிலீஷ்ல தெளிவா போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? if you will only obey. அப்படிங்கிறது எனக்கு மட்டும் நீ கீழ்ப்படிச்சா அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தைக்கு மட்டும் நீ கீழ்ப்படிந்தால் நீ நன்மையை புசிப்பாய், தேசத்தின் நன்மையை நீ புசிப்ப. ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல நன்மைகளை நான் வச்சிருக்கேன், தேசத்துல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். உனக்கான வேலை ஆண்டவர் வச்சிருக்காரு, உனக்கான வருமானம் ஆண்டவர் வச்சிருக்காரு, உனக்கான தேவைகள் ஆண்டவர் வச்சிருக்காரு. சகலத்தையும் உனக்காக நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சகலமும் வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ மனம் திரும்பி, அதாவது இங்க என்ன சொல்றாரு? மனம் திரும்புதெல்லாம் மனம் பொருந்துறது. அப்படின்னா if you only obey, அப்படின்னா எனக்கு மட்டும் நீ கீழ்ப்படிந்தால், என் வார்த்தையை மட்டும் நீ கேட்டால் இந்த தேசத்தின் நன்மை நீ சாப்பிட ஆரம்பிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவர் சொன்னதை மட்டும் தான் நான் செய்வேன், அவருடைய வார்த்தைக்கு மட்டும் தான் நான் கீழ்ப்படிவேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். அந்த வசனம் தெளிவா சொல்லுது, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் என்ன சொல்லுது? பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு ஆயுதம் எடுத்து வரும்போது நீங்கள் இரையாவீர்கள். 2025ல எத்தனையோ தாக்குதலுக்கு நம்ம இரையாயிட்டோம். நம்ம சமாதானத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டோம், ஆரோக்கியத்தை கொள்ளையடிச்சு போயிட்டோம், குடும்ப உறவுகளை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டோம், நம்முடைய வருமானத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டோம், வீடே திருட வந்து எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு
போன மாதிரி நம்ம வாழ்க்கை முழுவதும் நிறைய போராட்டங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். பட் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால், என்னுடைய வார்த்தைக்கு மட்டுமே கீழ்ப்படிறதுக்கு நீ உன்னை பக்குவப்படுத்தி வைத்தால், இந்த தேசத்தின் நன்மைகளை நீ புசிப்பாய். ஆனா நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன், என் விருப்பப்படி தான் நான் வாழுவேன், ஆனா நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் என்ற பழைய மனோபாவத்திலேயே இந்த புது வருஷத்துல நீங்க இருந்தீங்கன்னா பட்டயத்துக்கு இரையாவீர்கள். சத்துரு உங்களுக்கு எதிராய் பட்டயத்தை எடுத்து வரும்போது, சத்துரு உங்களுக்கு எதிராய் ஆயுதத்தை எடுக்கும் போது நீங்கள் இரையாவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீயும் உன் பிள்ளைகளும் உன் தலைமுறைகளும் சந்ததிகளும் பிழைக்க வேண்டும் என்றால் நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவன் என்னது? அவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிது, அவ்வளவுதான். அவருடைய சத்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படிது, அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களோட பேசுவார், ஒவ்வொரு வாரம் உங்களோட பேசுவார், நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட பேசுவார். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க 2025ல கர்த்தர் உங்களோடு பேசின எத்தனை வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்திருக்கீங்க? எத்தனை வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிச்சிருக்கீங்க? எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, பிசாசு எனக்கு ஆலோசனை சொல்றான், ஆண்டவரும் ஆலோசனை சொல்றாரு. 3 விதமான ஆலோசனைகள் எனக்குள்ள இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மட்டும் நீ செவி கொடுத்தால் நன்மையை புசிப்பாய். ஆசீர்வாதம் வேணுமா? அதான் ரகசியம். அவருடைய வார்த்தைக்கு மட்டும். எனக்கு இப்படி விருப்பம் இருக்குது, அவங்க இப்படி ஒரு ஆலோசனை சொல்றாங்க, இன்னொன்னு சொல்றாங்க, பட் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன் குடும்பத்தை குறிச்சு, உன் வேலையை குறிச்சு, உன் திருமணத்தை குறிச்சு, உன் பிள்ளைகளை குறிச்சு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை குறிச்சு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அது அப்படியே நீங்க கீழ்ப்படிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நன்மைகள், தேசத்தின் நன்மைகளை நீ புசிப்ப, அது தாமதிக்கவே தாமதிக்காது, சமீபித்து வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்ககிட்டயும் எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நீ எனக்கு கீழ்ப்படி, என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. அப்படின்னா இதுவரை என்னுடைய ஆசீர்வாதங்கள் தள்ளி போனதற்கும் எனக்கு நன்மைகள் வராமல் இருந்ததற்கும் ஒரே காரணம், நான் அவருடைய வார்த்தைக்கு எங்கேயோ என்ன பண்ணல, கீழ்ப்படியல. சில வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிச்சிருக்கேன், அந்த நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சில ஏரியால அவருக்கு பிரியமா இருந்தது, அந்த நன்மைகள் வந்துருச்சு. இன்னும் சில ஏரியால எனக்கு விடுதலை இல்லைன்னா அங்கே ஒரு மனம் திரும்புதல் தேவை, அங்க ஒரு கீழ்ப்படிதல் தேவை. இன்னும் ஒரு காரியம் இழுத்துட்டே இருக்குது அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் ஏதோ நினைக்கிறார், நீங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். நீ ஆண்டவருக்கு விட்டு கொடு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு, தேசத்தின் நன்மையை புசிப்பாய் அப்படின்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான தீர்மானத்தை நமக்கு எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்க போறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படுகிறேன். பேசுகிறவர் நீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒன்னதான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். அவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வருஷம் சுதந்திரிக்கு போறீங்க ஆசீர்வாதம்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வைராக்கியம் வரணும். என்ன தெரியுமா? என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் நான் கீழ்ப்படிப்பேன், அவ்வளவுதான். என்ன ஆனாலும் சரி. ஏன்னா தெளிவா சொல்றாரு, ஆசீர்வாதமே என்கிட்ட தான் இருக்கு. நீ வேற என்ன தீர்மானம் எடுத்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட போறது இல்ல. அப்போ ஆசீர்வாதம் வரணும்னா வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. எத்தனை பேர் நீ வைராக்கியமா தீர்மானம் எடுக்க போறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே மனிதர்களையோ சூழ்நிலையோ பார்த்து உம்முடைய வார்த்தையை நான் உதாசீனப்படுத்தாதபடி எனக்கு கிருபை தாரும், எனக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை தாரும். இன்று முதல் நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களிலும் உங்களுடைய சித்தம் மட்டுமே இருக்க வேண்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த தீர்மானங்களையும் நான் எடுக்க மாட்டேன், அதை பற்றி சிந்திக்க மாட்டேன், அதை பற்றி பேச மாட்டேன். இன்றைக்கு ஒரு வைராக்கியமான தீர்மானம் எடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் வைராக்கியமா இருக்க போறீங்க?
வைராக்கியமானவனுக்கு ஆண்டவர் இறங்கி வந்துருவார். உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தா மட்டும் போதும், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. வேத புஸ்தகத்துல தேசத்தின் நன்மைகளை புசிப்பு அப்படின்றாரு இல்லையா? மனம் பொருந்தி செவி கொடுத்தார். தேசத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் ஆசையா இருக்கு. நேற்று நான் ஜெபம் பண்ண ஆண்டு திடீர்னு அந்த ஒரு நாட்டம் கொடுக்குது. தேசத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்படுறாரு. ஏதோ சும்மா லோக்கல் ஆசீர்வாதம் இல்ல, தேசத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த தேசத்தின் நன்மைகள் நமக்கு வரணும்னா இந்த தேசத்தின் நன்மைகள் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் ராஜ்யங்களின் நன்மைகளை அனுபவித்தவர்கள். நீங்க வாசிக்கல தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் எப்படி மனம் பொருந்தி செவி கொடுத்தார்கள், அவருக்கு மட்டும் எப்படி கீழ்ப்படிஞ்சார்கள், எப்படி தேசத்தின் ஆசீர்வாதம் அவங்க மேல வந்துச்சு. அந்த ஃபார்முலாவை நீங்க அப்படியே பிடிச்சிட்டு போறீங்க. தேசத்தை சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு போதும். ராஜாவினுடைய போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிவிட்டார். தானியேலையும் மற்ற 3 பேர்களையும் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா கொண்டு போயிட்டாங்க. அங்க ராஜ விருந்து இவங்களுக்கு ஆயத்தமா இருந்துச்சு. ஆனால் இவர்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள். பழைய ஏற்பாட்டுல விக்கிரகங்களுக்கு படைத்ததையோ பலியிட்டதையோ நேர்ந்து கொண்டதையோ சாப்பிடக்கூடாது, அது தீட்டு. அப்ப பாபிலோன் தேசத்துல விக்கிரகங்களுக்கு பலியிட்டதை இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. சோ ராஜ விருந்தும் போது கண்டிப்பா அதுல வந்துரும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் அடிமையா தான் இருக்கிறேன், அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், இங்க கொடுக்கறதுனால சாப்பிட முடியும், சாப்பிடலன்னா என்ன கொன்றுவாங்களே என்று காரணம் சொல்லவில்லை. நான் அந்நிய தேசத்தில் இருந்தாலும், எனக்கு சுயமாய் தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தாலும், ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நான் இருந்தாலும், இவர்கள் தெளிவான தீர்மானத்தில் இருந்தார்கள். என்ன பண்ணாங்க? ராஜாவுடைய சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். இங்க அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. வாசிங்க இந்த வசனத்தை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இருதயத்தில் இன்னைக்கு ரொம்ப தெளிவா நீங்க கவனிச்சுக்கோங்க. தானியேல் ரொம்ப தெளிவா இருந்தாரு. என்னன்னா, தேசத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் அவனை ஏற்படுத்தி வச்சிருந்தார். சோ தானியேல் அதனுடைய முதல் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறார் அப்படின்னா, என்னை தீட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அவ்வளவுதான். தானியேல் அன்னைக்கு நடந்தது சாப்பாட்டு விஷயம். பழைய ஏற்பாட்டுல வெளிப்பிரகாரமான சாப்பாடோ அல்லது சடங்காச்சாரங்கள் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டுல வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரங்கள் சிலுவையிலேயே இயேசு நிறைவேற்றிட்டு உள்ளே இருக்கிற சடங்காச்சாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல தேசத்தின் நன்மைகளை சுதந்திரித்த தானியேல் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னை என் சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருக்கலாம், அது சாப்பாட்டோட விஷயமா கூட இருக்கலாம், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். தானியேலின் பெரிய ஆசீர்வாதத்திற்கு இந்த தீர்மானம் தான் முதல் ஸ்டெப். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், இந்த 2026ல கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய போறாரு. அது தாமதிக்க போறது கிடையாது. ஆனால் அது எனக்கு தாமதம் இல்லாமல் வர வேண்டும் என்றால், இன்னைக்கு என்னுடைய 2026 முதல் ஸ்டெப்பே என்னை தீட்டுப்படுத்தக்கூடிய, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு தீர்மானம் இன்னைக்கு நான் எடுக்க வேண்டும். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பதற்கான முதல் அடி எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். எத்தனை பேர் அதை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே எத்தனை பேர் எடுக்க போறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும்
அந்த விஷயத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு பயம் இல்லாமல் தைரியமாய் தீர்மானம் எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே நான் தீர்மானம் எடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, அவ்வளவுதான். ஆவியானவர் வந்து ஒரு பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி எனக்கு பலனை கொடுப்பார். ஆனா விஷயம், உங்க இருதயத்துல உண்மையான தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க போய் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிற விஷயம் எது ஆண்டவரே? எந்த இடத்துல எல்லாம் நான் தீட்டுப்பட்டுட்டே இருக்கேன், எந்த இடமெல்லாம் என்னை தீட்டுப்படுத்துது, இது தீட்டுன்னு நான் நினைச்சு அற்ப சந்தோஷம் நான் நினைச்சிட்டு இருந்தேன், அது தேசத்தின் நன்மைகள் என்னை தேடி வருவதற்கு தடையா இருக்குதுப்பா. அந்த தீட்டான காரியத்திலிருந்து எனக்கு ஒரு பூரண விடுதலை கொடுங்கன்னு சொல்லி இங்க நீங்க சரிப்படுத்துங்க. தேசத்தின் நன்மைகளை உங்க வாசலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே தீர்மானம் எடுக்கிறேன், நிலைத்து நிற்பதற்கு, வைராக்கியமா இருப்பதற்கு உதவி செய்வீராக. புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல சரீரத்துல சாப்பாட்டின் மூலமா தீட்டுப்படுத்த கூடாது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19, 20. யாராவது சத்தமா வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல நம்மை தீட்டுப்படுத்துகிற விஷயம் எங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்று ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போறார், வாக்குத்தத்தம் வந்துச்சு, ஆண்டவர் நம்மளை விடுதலை கொடுப்பார், அதுல மாற்றமே கிடையாது, அவர் மாறாதவர். ஆனால் தீட்டுப்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? உங்க இருதயத்துக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிற விஷயங்கள் உங்களை தீட்டுப்படுத்துகிறது. நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. வெளியே இருந்து உள்ளே போவது என்னை தீட்டுப்படுத்துவதில்லை, ஆனால் என் இருதயத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னை தீட்டுப்படுத்துகிறது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? என் இருதயத்துக்குள்ள என்னை தீட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உள்ளே இருந்தால் நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்கிறான், நல்லா வெள்ளை சட்டை போட்டு வந்தாச்சு, மனுஷன் நல்லா நீட்டா இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தினுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் நம்மை தேடி வருகிறது. கை கெட்டது வாய் கெட்டல. ஏன்? ஆண்டவர் சொல்ற, உன் இருதயத்துக்குள்ள எங்கேயோ ஒரு தீட்டு இருக்கிறது. உன் இருதயத்துக்குள் இருக்கிற நீ சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சில நினைவுகள் அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. நிறைய நேரத்துல ஆவிக்குரியவர்களே கூட நம்ம ஆவிக்குரிய சில தீர்மானங்கள், ஆவிக்குரிய நம்முடைய பழக்க வழக்கங்களே கூட, நம்முடைய ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், தேவனை புரிந்து கொண்ட விதமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய நடைமுறை வாழ்க்கையில நீங்க பண்ணுகிற காரியங்களா இருக்கலாம், அதுவே ஏதோ ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் எனக்கு பிடிச்ச ட்ராக்ல போயிட்டு இருக்கிறேன், பட் இன்னைக்கு அதை நிறுத்தி நீர் என்ன சொல்லுகிறீரோ அப்படி நான் சேஞ்ச் பண்ணி உமக்கு பிரியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. தீட்டு மாறும் போது தேசத்தின் நன்மைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற விஷயம். நன்மைகள் எங்கிட்ட இருக்குது, நான் கொண்டு வர்றேன், நான் ரெடியா இருக்கிற ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆனா உன்னுடைய இருதயத்துக்குள் மாற்றம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியில நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் வெள்ளை சட்டை போட்டுட்டேன், இதுக்கெல்லாம் ஆண்டவர் மயங்கவே மாட்டார். உன் இருதயம் எப்படி இருக்கிறது? உன் இருதயத்துக்குள் இருக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? உனக்குள்ள இருக்கிற பாவம் கழுவப்பட்டிருக்கிறதா?
உனக்குள் இருக்கிற பொல்லாத காரியங்கள் மாறி இருக்கிறதா? உன்னுடைய குணத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? வெளிச்சம் உனக்குள் வந்திருக்கிறதா? தேவ சித்தம் செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? தேவ சித்தத்திற்கு வாழ்வதற்கு நீ தீர்மானம் எடுத்திருக்கிறாயா என்று உன் இருதயத்தை பரிசோதனை பண்ணுகிற ஒரு தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக உங்க இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம ஒரு ஆசீர்வாதம் வரலன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் அதுக்கு தெளிவா சொல்றாரு, இந்த ஏரியா மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, இந்த பர்టిక్యులர் ஏரியாவை நீ கரெக்ட் பண்ணு. இந்த வருஷம் முழுவதும் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ணி பாருங்க. நிறைய நேரத்துல இது நம்ம ஆவிக்குரிய விஷயத்தை டச் பண்றதே இல்ல. ஓ இந்த பாவத்தை விட்டுறலாம், இதை விட்டுறலாம் இல்ல. ஆவிக்குரிய விஷயத்தையே நீங்க பாருங்க. ஃபார்முலா எங்கேயோ தப்பாயிட்டு இருக்கு, உன்னுடைய புரிந்து கொள்ளுதல் எங்கேயோ தப்பாயிட்டு இருக்குது, தேவனுக்கு உனக்குள்ள உறவுல எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு விஷயத்தை இந்த இருதயத்துக்குள்ள வந்து தீட்டுப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். வாசிங்க, அதனுடைய முதலாவது இருதயத்துக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் என்ன வருது வெளியே? பொல்லாத சிந்தனை. என் இருதயத்துக்குள்ள இருந்து அது நேரடியாக என் சிந்தனையை பாதித்து என்னுடைய சரீரத்தை செய்ய வைக்கிறது. அப்ப இருதயத்துக்குள்ள இருந்தா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னுடைய இருதயம். அப்ப அதனுடைய நிறைய வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சிந்தனை, பொல்லாத சிந்தனை. உங்களுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் சமாதானத்தையும் கெடுக்கிற பெரிய பிசாசு வெளியே எங்கேயும் இல்ல, உங்க சிந்தனைக்குள்ள இருக்கிறது. நான் நன்மைகளை கொண்டு வர்றேன், தேசத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றேன், உனக்கான எல்லாவற்றையும் நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். பட் உன் சிந்தனைக்குள்ள இருக்கிற சில தீட்டுப்படுகிற விஷயங்கள், உன் சிந்தனை நிமித்தமாய் நீயே உன்னை தீட்டுப்படுத்துகிறாய், உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறாய், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறாய். இதனால என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை. இப்ப சிந்தனையை மாத்துறது நம்ம வேலையா ஆண்டவர் வேலையா? இது என்னுடைய பார்ட். ஏன் சிந்தனை? என்னுடைய மனம் புதிதாக இருந்தால நான் மறுரூபமாக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சிந்தனை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. எப்போதும் நெகட்டிவாவே நீங்க யோசிக்கிறது, உங்க புருஷனை குறித்து நீங்க தப்பாவே சிந்திக்கிறதுனால உங்க புருஷனுடைய மனம் திரும்புதல் தடையாகிறது. உன் மனைவியை குறித்து நீ தப்பாவே நினைக்கிறதுனால உன் மனைவியுடைய விடுதலை தடையாகிறது. உன் பிள்ளைகளை குறித்து நெகட்டிவான எண்ணமே நீ வச்சிருக்கிறதுனால உன் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தடையாகிறது. உன்னை குறித்து தேவன் உனக்கு கொடுத்த கிருபைகளை குறித்து நீயே குறைத்து சிந்திக்கிறதுனால தேவன் உன்னை நிறைவாக்குவதற்கு தடையா இருக்கிறது. உன்னை குறித்து உன்னுடைய திறமைகளையும் தேவன் உன்னை பயன்படுத்துகிற விதத்தையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வைத்து நீ சிந்திக்கிறதுனால தேசத்துக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒரு சிந்தனைக்குள்ள உன்னை குறித்து உன் வாழ்க்கை குறித்து ஒரு வட்டமிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, இதை உடைச்சிட்டு என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியல, இதை உடைச்சிட்டு உன் வீட்டுக்குள்ள என்னால வர முடியல, இதை உடைச்சிட்டு உன் பிள்ளைகளை என்னால தொட முடியல. இன்னைக்கு அதை உடைக்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுத்தால் நான் எப்பவோ ஆயத்தமா இருக்கிறவங்க ஆசீர்வதிக்க. நம்ம சிந்தனைகள் தடையா இருக்கிறது. எல்லாம் நெகட்டிவானது. எப்படி ஒரு நெகட்டிவ் ஒரு யோசிச்சு பாருங்க. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்க உருவாக்குற ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப ஏன் எனக்கு நெகட்டிவ் வருது? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க ஒழுங்கீனமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க விசுவாசிங்க. முதல்ல இவர்களை மறுரூபப்படுத்த என்னுடைய ஆண்டவரால முடியும். முதல்ல நீங்க நம்புங்க, அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்பை எடுங்க. எதை குறித்தும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லையே, உங்க வாழ்க்கை குறித்து ஒரு நம்பிக்கை வேணும். கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் ஆண்டவரின் குறைவுகளை நிறைவாக்குவார். ஒரு சிந்தனை, ஒரு மாற்றம் வரணும். குறைவுகளை நிறைவாக்கி மாற்றுவார் ஆண்டவர். இந்த வருஷம் ஆண்டவர் என்னுடைய சகலத்தையும் சந்திப்பார். நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, இந்த 10 நாள் நம்ம தேவைகளுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கோம். போன மாசம் நாங்க போய் ஒரு புது செருப்பு வாங்கினோம். பேட்டால ஐசக் நாங்கெல்லாம் போய் நல்ல லெதர் செருப்பு, நல்லா இருக்குது, போட்டிருக்கோம். 1ஆம் தேதி காலையில ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்றாங்க.
கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்பிச்சு கொடுத்து, இது நீங்களும் உங்க மனைவியும் ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. நான் யோசிக்கிற காலையில, என்னடா போன மாசம் தான் புது செருப்பு வாங்கிருக்கோம், மறுபடியும் செருப்பு வாங்குன்னு சொல்லிட்டு இவங்க எதுக்கு காணிக்கை அனுப்பிடுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டு அப்புறம் குன்னூர் ஒழித்துக்கு போயிட்டோம். போயிட்டு சாயங்காலம் ஹோட்டல்ல சாப்பிட்டு நல்ல தரையில தான் நடந்தோம். எங்கேயும் மோதல, எதுவும் அது மேல விழுகல. திடீர்னு தெரிக்குது அதோட பக்கல், தெரிச்சு ரெண்டா நிக்குது பாருங்க. அது அப்படி தெரிக்கிறது வாய்ப்பே கிடையாது. சாயங்கால செருப்பு பிச்சு போகுதுன்றத காலையிலேயே தெரிஞ்சிருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒரு செருப்பு விஷயத்துல இவ்வளவு கவனமா இருக்கிறாருன்னா உங்க வாழ்க்கை குறித்து அவர் கவனமா இருக்க மாட்டாரா? உங்க பிள்ளைகளை குறித்து கவனமா இருக்க மாட்டாரா? உங்களுடைய நன்மைகள் அவர் கவனமா இருக்க மாட்டாரா? நீ அதை கேட்கவே வேண்டாம், நீ அதை எதிர்பார்க்கவே வேண்டாம், நீ போராடவே வேண்டாம். நீ சிந்தனையை மாற்று. என்னுடைய ஆண்டவர் எனக்கு போதுமானவர், இந்த மாசம் வாடகை கொடுக்க உதவி செய்வார், இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கேட்ட உதவி செய்வார், இந்த மாசம் என்னை நடத்துவார், என்னை உடுத்து வைப்பார், என்னை மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கொல்லிமலை ஊழியத்துக்கு இவங்க 3 பேர் வந்து நிக்கிறாங்க. நான் 5 பைசா கொடுக்க மாட்டேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க மனைவி கழுத்துல இருக்கிற நகை வீங்க, எதை வேணா பண்ணுங்க, ஊழியத்துக்கு என்னவோ பண்ணுங்க. மனைவி கழுத்துல இருக்கிறது கழட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி கொல்லிமலை ஊழியமே முடிஞ்சிருச்சு. மீதம் எடுத்ததே அறிவிச்சுட்டாங்க. போன வாரம் வந்து இன்னொரு 500 ரூபாய் ஆஃபரிங் வந்து வந்துட்டே இருக்குது வரவு. நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை ஒரு சிந்தனையில நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இன்னும் தெரியுமா, நிறைய நேரத்துல நீங்க பேசுறீங்க பாருங்க, அதுவே பிசாசு. ஐயோ என்ன பண்றது, ஐயோ வியாதியா இருக்கு, ஐயோ பலவீனமா இருக்குது. இந்த அதாவது ஒருவேளை வியாதியாவே இருக்கட்டும், நீ சோர்வா இருக்காத, நீ சோர்வா பேசாத, நெகட்டிவா யோசிக்காத. உங்க முகம் வாடலா இருக்கிறது ஒரு பெரிய பிசாசு. உங்க முகம் வாடலாய் நீங்க அழுதுட்டீங்கனாலே உங்க சிந்தனைக்குள்ள உங்க ஆசீர்வாதத்துக்கான தடையான பிசாசு உள்ள ஏறி உட்கார்ந்தா இருக்கும். அதுவே பிசாசு. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. ஏன் மனமகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு? அந்த மகிழ்ச்சி என்ற தேவனுடைய வல்லம் உள்ள வரும்போது இந்த கவலை என்ற பிசாசு உன்னை விட்டு வெளியே போயிடும். தேவன் நன்மைகளை உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். பல நேரங்களில இந்த சிந்தனைகள் தான் பெரிய பிசாசா இருக்குது. தேசத்துல அந்த சாப்பாட்டால தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தானியேல் தீர்மானம் பண்ணாரு. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என் சிந்தனையினால் நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று ஒரு வைராக்கியமான தீர்மானம் நான் எடுக்கணும் ஆண்டவர். எத்தனை பேருக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், நாளைக்கு என்ன நடக்கும், பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்படி நடக்கும், எதுக்கு நீ கவலைப்படுற? நீங்க கவலைப்படுறவங்க கடைசி வரைக்கும் கவலைப்பட்டு தான் இருப்பீங்க. நீங்க விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு ஸ்டெப்ல நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசி. கவலை வரும்போதெல்லாம் நீங்க உணரணும், ஓ இது ஒரு பிசாசிய மைண்ட்ல ஏறிச்சு, ஒரு பிசாசிய மைண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இயேசுவின் நாமத்துல என் மைண்டை விட்டு வெளியே போ. உடனே வெளியேற்றுங்க. அதுக்கு அடுத்து சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லவர் ஆண்டவரே, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, உம்மால் உருவாக்க முடியும் ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளங்களெல்லாம் தண்ணீரால நிரப்புறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. செங்கடலை பிளக்க முடியும், எரிகோ கோட்டையை உடைக்க முடியும், காடைகளை கொண்டு வர முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் நம்புறேன் ஆண்டவரே. கடந்த 1ஆம் தேதி அமெரிக்கால இருந்து ஒரு பிரதர் கூப்பிட்டிருந்தாரு. ஒரு போன வருஷம் 2 வருஷத்துக்கு அவங்க மனைவி அவங்க டெஸ்டிமனி ஷேர் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த பிரதர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அவங்க மனைவி பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஸோ அவங்களால சமையல் கூட பண்ண முடியாத ஒரு கண்டிஷன். இவர் தான் ஹெல்ப் பண்ணணும். இவர் உட்கார்ந்து ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது நானும் அவரும் பேசியிருக்கோம். ஸோ நான் பேசும்போது நான் பேச்சுவார்த்தையில அவருக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னா, பிரதர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடையை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தாரு, மன்னாவை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டாச்சு. அவர் சொல்றாரு, அன்னையிலிருந்து 40 நாட்கள் விசுவாசிக தெரிஞ்சவங்க டெய்லி சமைச்சு கொண்டு வந்து அவங்க டேபிள் வைக்கிறாங்க.
எப்போதும் டேபிள்ல 4 வகையான சாப்பாடு இருக்குதான். நேற்று அவங்க நன்றி உள்ள இதயத்தோட சொல்லிட்டு பிரதர் ஆண்டவரை அப்படி நடத்தினாரு, அற்புதமா நடத்தினாரு, நான் ஒரு கவலையும் படல, நாங்க அடுத்த பல வகையான சாப்பாடு சாப்பிட்டு மீதம் எடுத்தோம். சின்ன விசுவாசம், சின்ன விசுவாசம். சமையலே பண்ணல, 40 நாள் அந்த வீட்டுல ஆண்டவர் போஷிச்சிருக்கிறாரு. அவரால் முடியும், அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போகுது? ரொம்ப கஷ்டமா இருக்குது, நெருக்கமா இருக்குது, இன்னொரு வீடை பார்க்கணும், ஐயோ இந்த வாடகை எப்படி கொடுக்கும்? விசுவாசம் ஒரு ஸ்டெப் எடு, ஆண்டவர் உன்னை குடி ஏற்றுவிப்பார் பட்டணத்தில். ஹalleluya. விசுவாசி, நீ விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வை. இந்த சபை நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போதும் விசுவாசத்துல நம்ம வந்து நின்னோம். 5 பைசா கையில இல்ல, விசுவாசிச்சோம். இன்னைக்கு 5 வருஷம் இதே இடத்துல சரியான நேரத்துக்கு வாடகை கொடுத்து நடத்துறதுக்கு வானத்தின் பலகணிகளை அவர் திறந்திருக்கிறார். ஹalleluya. வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்க மாட்டாரா? 5000 ரூபாய், 7000 ரூபாய், 10000 ரூபாய் அவருக்கு ஒரு பிரச்சனையா? உனக்கு ஏன் விசுவாசம் இல்லாம போனது? ஏன் அவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? உன் திறமையை நீ நம்புற, உன் சம்பளத்தை நீ நம்புற, உன்னுடைய எல்லா காரியத்தையும் நீ நம்புற. பட் உன்னை படைத்த தேவன் உனக்கு அற்புதமாய் உன்னை நடத்துவார் என்பது மேல உனக்கு விசுவாசம் இல்லை. எல்லா முயற்சி மேலேயே நீ ஓடுற, விசுவாசத்துல ஓட மாட்டேங்கிற. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கை. எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு சாட்சி? இங்க முன்னாடி வந்து எதுக்கு சாட்சி சொல்றது? ஒரு சாட்சி உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, உன்னை உயிர்ப்பிப்பதற்காக. வேதத்தில் எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் மறந்து ஞாயிற்றுக்கிழமை உற்சாகமா இருக்கிறீங்க, வீட்டுக்கு போன இந்த சிந்தனைக்குள்ள தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். பொல்லாத சிந்தனைகள், நெகட்டிவான யோசனைகள், அவிசுவாசமான சிந்தனைகள் வாயில எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. உண்மையில வாயில நெகட்டிவானதை பேசலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். கருமையானவர்களே, இன்னைக்கு உங்க சிந்தனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எத்தனை ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வேகமாக ஒரு வசனம் வாசி முடிக்க போகிறோம். தானியேல் சிந்தனை ஒப்பு கொடுத்த உடனே என்ன பண்ணுது? தானியேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. தீர்மானம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால 10 நாள்ல முகத்துல ஒரு பெரிய வித்தியாசம் வந்து விட்டது. ஹalleluya. முக களைய மாதிரி. நான் சொல்றேன், நீங்க உண்மையிலேயே உங்க திங்கிங்க மாத்தினா உங்க முகமே அழகாயிருக்கும். நீங்க பியூட்டி பார்லரே போவாங்க, உங்க வீட்டுக்கார உங்க முகத்தை பார்த்து பார்க்கணும். முகத்தை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னா பிசாசு வந்துச்சுன்னு அர்த்தம். பிசாசு இருந்தா எப்படி பார்க்க பிடிக்கும்? உங்க மைண்ட மாத்துங்க, உங்க முக ரூபம் பிரகாசிக்கட்டும். உங்க முக ரூபம் மாறதா முதல் அடையாளம். கர்த்தர் உங்களுக்குள்ள கிரிய நன்மைகளை கொண்டு வர ஆரம்பித்து விட்டார். ஹalleluya. மனம் மகிழ்ச்சி, முகம் மலர்ச்சி. இல்லையா? நீங்க முகம் மலர்ந்திருந்தா உங்க மனம் மகிழ்ச்சியா இருக்குன்னு அர்த்தம். முகம் மலர்ல சோர்வா இருக்குன்னா இந்த சிஸ்டர் ரொம்ப போராட்டத்துல இருக்காங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பிரதர் ரொம்ப போராட்டத்துல இருக்காங்க, பிசாசு உள்ள உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். நீங்க வேற வார்த்தையை சொல்லி சிஸ்டர் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க அதான் இப்படி. இல்ல இல்ல, பிசாசு உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. யார் பிசாசு உள்ள உட்கார சொன்னா? ஆண்டவர் உங்களை கவலைப்பட சொன்னாரா? சிங்க கெபில் இருந்தால் நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், அக்கினி சூளையில் இருந்தால் நீ துதிக்கணும். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப வசனத்துக்கு உங்க வாழ்க்கைக்கு வித்தியாசம்னா அது பிசாசு தானே. முகம் மலர்ச்சியா இருக்க வேண்டும். இரண்டாவது அடுத்த வசனம் 19 17. இந்த 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். பாருங்க, அடுத்து என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் முகத்துல ஒரு தெளிவு கொடுக்கிறாரு. அடுத்தது தேசத்தின் ஆசீர்வாதம் வரும்போது இதெல்லாம் வேணும்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு. ஞானம், அறிவு, சாமர்த்தியம் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு ஆண்டவர். சும்மா ஒரு நன்மை கொடுக்க மாட்டாரு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு, அதுக்கானதையும் கொடுக்கிறாரு ஆண்டவர். அடுத்தது 19. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இவர்கள் எங்க நின்றார்கள்? ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தி விட்டார். ஒரு சின்ன தீர்மானம்
உன்னை ராஜ சமூகத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? லூக்கா சுவிசேஷம் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 12:32. பயப்படாதே, பயப்படாதே, சிறுமந்தையே, சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹalleluya. நீ ஒரு சின்ன விஷயத்துக்காக உட்கார்ந்து வருஷ கணக்குல அழுதுட்டு இருக்கிற, அவருடைய பிளானே வேற. சிறுமந்தையே, நீ பயப்படாத, ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன், ராஜாக்கள் முன்னாடி உன்னை நிக்க போகிறேன், உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன். இதுக்கெல்லாம் ஒரே தடை, உன் சிந்தனை. சிந்தனையினால் உன்னை தீட்டுப்படுத்துகிறாய். உன் சிந்தனை நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, ராஜ்யத்தை நான் உனக்கு தரேன். ரெக்ரூட்மெண்ட் பாருங்க, உன் சிந்தனை நீ மாத்து, ராஜ்யத்தை நான் உனக்கு தரேன். எவ்வளவு பெரிய காரியத்தை ஈஸியா கொடுக்கிறார் ஆண்டவர். இவ்வளவு ஈஸியான விஷயத்தை மறந்து மறுபடியும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், பிள்ளைகளை குறிச்சு, உங்களை குறிச்சு, இந்த கவலை கவலை கவலைன்ற விஷயத்தை இன்னைக்கு நீங்க முடிவுக்கு கொண்டு வந்தா இந்த வருஷம் தேசத்தின் நன்மைகளை புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே